நாங்க 2025ஆம் ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. அந்த பரீட்சைக்கு தயாராகுவதற்காக பயிற்சித்தாள்களை மிக விரைவாக செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் எதிர்காலங்கள்ல அரச பரீட்சை தாள்கள் அது மாணவர்கள் ஊடாகத்தான் பெரும்பாலும் வெளிக்கொணரப்படும். மாணவர்களுக்கு வழிகாட்டப்பட்டு முன்பு பரீட்சைத்தாள்களுக்கு விடைவிலக்கம் அளித்தது போன்று அதற்கும் மாணவர்கள் சுயமாக வைட் போர்டில் விடைவிலக்கம் அளித்து காணொலிகள் வழங்குதல் வேண்டும். அதனூடாகத்தான் அந்த முயற்சியுள்ள பிள்ளைகள் வழிகாட்டப்படுவார்கள். மற்றவர்களே அவர்களுடைய பெற்றோர்கள் கவனித்துக் கொள்ளட்டும். ஏனென்றால் கல்வி என்பது அவரவர் விரும்பி கற்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளே, நான் இப்பொழுது இது வெற்றிக்கணிகள் என்பதில் 2வது வினாத்தாள்ல, அதாவது 2வது மாதிரி பரீட்சையில 2வது வினாத்தாள்ல 11வது வினாவில இருந்து முதல் ஷிஃபா எனும் மாணவியிடம் விடை காணும் விளக்கங்கள் கேட்கப் போகிறேன். ஷிஃபா 11, 12, 13, 14 இந்த 4 வினாக்களுக்கும் விடை காணுகின்ற விளக்கங்கள் சொல்லுங்கம்மா. கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. ஏரோப்ளேன், விமானம். ஆகாய விமானம். சரி, அடுத்தது சீக்கிரம். கீழே தரப்பட்டுள்ள ஆங்கில வாக்கியங்களில் உள்ள வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொல்லை அட்டைக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. How old dash is How old are you? Are you? I have one sister. I have one sister. அடுத்தது சீக்கிரம் அம்மா. பின்வரும் சிங்கள வாக்கியத்தின் கருத்தை தமிழில் எழுதுக. மென்ன வத்துர பொன்ன, இதோ தண்ணீர் குடியுங்கள். என்ன எத்துலட்ட, உள்ளே வாருங்கள். மென்ன வத்துர பொன்ன என்றால் இந்த இதோ தண்ணீர் குடியுங்கள். என்ன அத்துலட்டா உள்ளே வாருங்கள். அடுத்தது பின்வரும் தமிழ் வாக்கியங்களை சிங்களத்தில் கூறும் விதத்தில் தமிழ் எழுத்துக்களில் எழுதுக. எனக்கு நீல பேனா தாருங்கள். சிங்களத்தில் சொல்லு சீக்கிரம். நில்பாட்ட பேனதென்ன. அடுத்தது பேனதென்ன, இதுதான் அதிபர் காரியாலயம். මේක තමයි විදුහල්පති කාර්යාලය. விதுகல்பதி காரியாலய. சரி, நல்லமம்மா. அடுத்ததாவ சக்ஷனா என்கின்ற பிள்ளை இந்த 15, 16வது கேள்விக்கு விட சொல்லுங்கம்மா. சோறு என்பது சிங்களத்தில் வைக்கப்படும். உங்களுக்கு கவரேஜ் பிரச்சனை இருக்கு போல இருக்கு, கிளியர் இல்லாம இருக்கு. விரைவாக சொல்லுங்கம்மா. அட்டவணையில் உரிய இலக்கத்தை சுற்றி பட்டம் பெறுங்கள். 100 இலக்கத்தின் இலக்கம் 317, 100 இலக்கத்தின் இலக்கம் 3, அனைத்து ஒன்றின் இலக்கம் 167, ஒன்றின் இடத்தின் இலக்கம் 7, அடுத்த 10 இடத்தின் இலக்கம்
ஹலோ சக்ஷனா, உங்களுடைய கவரேஜ் கிளியர் இல்லாம இருக்கம்மா. நான் இப்ப சர்வேஷை அழைக்கிறேன். சர்வேஷ், இந்த 16வது கேள்விக்கு விட சொல்லுங்க அப்பன். அட்டவணையில் உரிய இலக்கத்தை சுற்றி வட்டம் வரையுங்கள். 100 இடத்தின் இலக்கம் 318ல 100 இடத்தின் இலக்கம் 3, 1 இடத்தின் இலக்கம் 467, 1 இடத்தின் இலக்கம் 7, 10 இடத்தின் இலக்கம் 219ல 1, 100 இடத்தின் இலக்கம் 916ல 9, 10 இடத்தின் இலக்கம் 206ல 0, 10 இடத்தின் இலக்கம் 487ல 8, 100 இடத்தின் இலக்கம் 263ல 2, 1 இடத்தின் இலக்கம் 547ல 7, 10 இடத்தின் இலக்கம் 748ல 4, 100 இடத்தின் இலக்கம் 843ல 8. வெரி குட். இவற்றையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? வட்டமிடுதல் வேண்டும். இது எண் விளக்கம். இப்ப எங்களுக்கு தெரியணும், எண் சட்டம் இப்படியாக இருந்தால் இதுல 3 எண்கள் இருக்கிறபடியால் வலமிருந்து இடமாக 1கள் 10கள் 100கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப இதிலெல்லாம் மூவிலக்க எண்கள் தரப்பட்டபடியால் 1கள் 10கள் 100கள் மாத்திரம்தான் வினாவப்படுகின்றது. முதலாவதுல 100கள் இடத்தில் இலக்கம் இணைக்க, அதாவது வலமிருந்து இடமாக 3வது, வலமிருந்து இடமாக 3வது எண் தான் 100 நிடம், அது 3 தான். அடுத்தது 1 நிடம் என்றால் வலமிருந்து இடமாக முதலாவது, 10 நிடம் என்றால் 2வது, 100 நிடம் என்றால் 3வது, 10 நிடம் 2வது, 10 நிடம் 2வது, 100 நிடம் 3வது, 1 நிடம் முதலாவது, 10 நிடம் 2வது, 100 நிடம் 3வது. இது எண் விளக்கம் என்பதை கற்றுக்கொள்வோம். நன்றி.